இந்த காலை வேளையில நீங்க விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு வழியில கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சிட மாட்டாரா? நம்பிக்கையோடு வந்துட்டீங்களே, நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எனக்கு அருமையான மகனே மகளே, நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்கு லூக்கா 8வது அதிகாரம் 46வது வசனம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரோ ஒருவர் குடும்பமாக தேவனை தேடிக்கொண்டிருக்கலாம், தனியாக தேவனை தேடிக்கொண்டிருக்கலாம். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு என் மேல இறங்கணும்னு காத்திருந்தீங்கல்ல, கர்த்தருடைய வல்லமையினால சுகமாகணும்னு காத்திருந்தீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய வல்லமையினால ஒரு விடுதலை பார்க்கணும் காத்திருந்தீங்கல்ல, இன்னைக்கு இந்த காலை வேளையில நீங்க உங்க விசுவாசத்தின் படியே உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையை இறங்கி கொண்டிருக்கதை நீங்க உணர்ந்து கொண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த ஸ்திரீ விசுவாசித்து யாரும் பார்க்கல, ஆண்டவரை மட்டும் பார்த்து வந்த அந்த ஸ்திரியை கர்த்தர் விடுதலையாக்கி கர்த்தருடைய வல்லமை அந்த ஸ்திரீ மேல இறங்கியது போல நீங்க விசுவாசிட்டீங்கன்னா கர்த்தருடைய வல்லமையை இன்னைக்கு ருசி பார்ப்பீங்க. கர்த்தருடைய வல்லமையை ருசி பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை கட்டுகள் இருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலனடைய செய்வாராக. ஆமென்.